வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். இந்த ஆராதனை கூடி வந்ததான கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை யாவரை வரவேற்கிறேன். கர்த்தரை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த அருமையான இந்த லாக்டவுன் நாட்களிலே ஒரு திறந்த வாசலை ஆராதிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டணும். அப்படின்னாலே நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அல்லேலூயா. பல சூழ்நிலைகள், பல நெருக்கங்கள் இருந்தாலும் இன்னும் நாம் விடுதலையாய் நாம் ஆராதிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. அல்லேலூயா. அதிசீக்கிரமாக அதிசீக்கிரத்தில் நீங்கி போகின்ற லேசான உபத்திரவம். அல்லேலூயா. கொள்ளை வியாதிகளிலிருந்து ஆண்டவர் நம்மை விலக்கி பாதுகாத்து நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்நாளின் சங்க தியானத்திற்காக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 49ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனது பாதபடியுமாய் இருக்கிறது. எனக்காக எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் தங்கியிருக்கும் ஸ்தலம் எது? தேவன் தங்கியிருக்கும் இடம் எது என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நாம் வாசிக்கிறதை கேட்கிறோம். தேவனுடைய பேரிலே ஆண்டவராகிய தேவன் தங்கியிருக்கிற இடம் எங்கே? தேவன் தங்குகிற ஒரு இடம், ஆண்டவர் தங்கியிருப்பதற்கு ஒரு இடத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். தேவன் தங்குவதற்கு ஒரு பிரியமான இடமாய் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல இடத்தை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் தங்குவதற்கு இடம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். நல்ல வீடு இருக்கிறது. அந்த வீட்டில் நல்ல அறைகள் இருக்கிறது. அதை தங்குவதற்கு போதுமான கட்டில், மெத்தை, பார்வை, ஏசி, பலவிதமான காரியங்களை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி, ஸ்தோத்திரம், நாம் எப்படி சொகுசாக அல்லது நிம்மதியாக ஒரு சமாதானமாக வாழ வேண்டும் என்பது நாம் நிர்ணயித்துக் கொள்கிறோம். இதே போல தேவன் தங்குகிற ஒரு இடம், அவர் எதிர்பார்க்கிற ஒரு மனிதன் அல்லது தேவன் தங்க ஒரு இடத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் தங்குகிற ஒரு இடம் வேண்டும். ஸ்தோத்திரம். தேவன் தங்கும் இடம் எது? ஆண்டவர் சொல்கிறார், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி. எனக்கு நீங்கள் எப்பேற்பட்ட ஆலயத்தை கட்டுவீர்கள்? நான் தங்கி இருக்கும் இடம் எது? அவ்வளவு பெரிய தேவன். வானத்தில் அவருடைய சிங்காசனம் இருக்கிறது, பூமியிலே அவருடைய பாதம், கால்கள் இருக்கிறது. அவ்வளவு பெரிய உன்னதமான தேவன் தங்கி இருப்பதற்கு ஒரு இடம் வேண்டும். தங்கி இருக்கும் ஸ்தலம் எது என்று சொல்லி கேட்கிறார். அதை பழைய பாட்டில் எடுத்துக்கொள்வோமானால் தேவனாகிய கர்த்தரை ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் விளமாய் சொல்கிறது. ஆதாமுக்கு பிறந்த ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷன் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆதாமுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். காயின், ஆபேல் என்ற 2 பிள்ளைகள் பிறந்த பின்பு, ஸ்தோத்திரம், காயின் ஆபேலை கொன்று விட்டான். அந்த மரித்து போன ஆபேலுக்கு பதிலாக தேவன் ஆபிரகாம், ஸ்தோத்திரம், இந்த ஆதாமுக்கு ஒரு மறுபடியும் ஒரு குழந்தையை கொடுக்கிறார். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டார்கள். இந்த ஏனோஸ் பிறந்த பின்பு, ஸ்தோத்திரம், மனிதர்கள் கர்த்தரை தொழுது கொள்ள ஆராதிக்க அவர்
அவர்கள் ஆரம்பித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், அதற்கு பின்பு ஸ்தோத்திரம், ஆதியாகமம் 8:20-21 வசனங்களை எடுத்துக் கொள்கிறதனால், நோவா ஜல பிரளயத்துக்கு பின்பு அவன் சில பட்சிகளை ஸ்தோத்திரம் பலிபீடத்திலே ஸ்தோத்திரம் பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. வாசிப்போம். கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சகல மிருகங்களிலும் சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்ட பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். ஸ்தோத்திரம். நோவா பலிபீடத்தின் மேல் சில மிருகங்களையும் பட்சிகளையும் பலி செலுத்தி கர்த்தரை ஆராதித்தான் என்று சொல்லியிருக்கிறது. அதற்கு பின்பு நீங்கள் பார்த்தீர்களானால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் எல்லாரும் பலி செலுத்தி கர்த்தரை ஆராதித்தார்கள். ஆனால் தேவன் தங்கியிருக்கிற, நிரந்தரமாய் தங்கியிருக்க ஒரு இடத்தை ஸ்தோத்திரம் இல்லாமல் இருந்தது. தேவன் நிரந்தரமாய் தங்கியிருக்கிற இடம் இல்லாமல் இருந்தது. ஸ்தோத்திரம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களும் பலி செலுத்தி ஆராதித்தார்கள். இப்பொழுது பாருங்கள், யாத்திராகமம் 25:8 விதமாய் சொல்லுகிறது. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார். வாசிப்போம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக என்று சொன்னார். அல்லேலூயா. இப்போ ஸ்தோத்திரம். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் மத்தியிலே, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே நான் தங்கி இருப்பதற்கு எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக என்று சொன்னார். அல்லேலூயா. அதன் நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, உயரம் எவ்வளவு, அதற்குள்ளே இந்த 3 பாகம் பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி 3 பகுதிகளை உண்டாக்கி அந்த கூடாரத்துக்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டு அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே தேவன் தங்கி இருந்தார். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் பிரயாணப்பட்டு போகிற எல்லா இடங்களிலேயும் எங்கெங்கெல்லாம் இந்த கூடாரத்தை ஸ்தாபிக்கிறார்களோ அல்லது இந்த கூடாரத்தை எங்கெல்லாம் போடுகிறார்களோ அந்த இடங்களிலே தேவன் தங்கியிருந்தார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த ஆசரிப்பு கூடாரம் எதற்காக உண்டாக்கப்பட்டது என்றால், தேவனை ஜனங்கள் ஆராதித்து பலி செலுத்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும் என்று விரும்பி அந்த கூடாரங்கள் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. இந்த கூடாரத்திலே மனிதர்கள் வருகிற கவலைகள், பிரச்சனைகள், பலவிதமான இன்னல்கள் வரும்பொழுது இந்த கூடாரத்திலே வந்து மோசையோடு பேசி, மோசே இந்த கூடாரத்திற்குள்ளே போய் ஆண்டவரிடத்திலே ஜெபித்து அதனுடைய பல பதில்களை இந்த ஜனங்களுக்கு பிரசங்கித்து அல்லது ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு வந்தான். ஆண்டுடைய பிள்ளைகளை அதற்கு பலி செலுத்துகிற ஒரு கூடாரம் அல்லது தேவனோடு பேசுகிற ஒரு இடம் தான் அந்த ஆசரிப்பு கூடாரம் என்று பார்க்கிறோம். என்ன சொல்லுவோம்னால், தேவனை சந்திக்கிற ஒரு இடம், தேவனை சந்திக்கிற ஒரு இடம் தான் இந்த ஆசரிப்பு கூடாரம். நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த ஆசரிப்பு கூடாரம். ஏனென்றால் அங்கே தேவன் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு அங்கே தங்கி இருக்கிறார். அதனாலே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், எந்த விதமான கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், உபத்திரங்கள் வந்தாலும் அந்த கூடாரத்தை நம்பி போவார்கள். போகிற அத்தனை ஜனத்துக்கும் ஆண்டவர் ஆறுதல் அளித்தார், சமாதானம் அளித்தார். அவர்களுக்கு வேண்டிய நியாயத்தை தேவன் வெளிப்படுத்தி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி நாளுக்கு நாள் ஒவ்வொரு கூடாரங்களிலே, ஒவ்வொரு இடங்களிலே, ஒவ்வொரு பிரயாணங்களிலேயும் ஆண்டவர் அங்கங்கேயும் தங்கி 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 ஸ்தோத்திரம் ஜனங்கள் வந்து கொண்டிருந்தார்கள். நாட்கள் போகும்பொழுது ஸ்தோத்திரம் பாருங்கள், தாவீதுக்கு ஒரு ஆசை இருந்தது. என்ன ஆசை என்றால், என் தேவன் தங்குவதற்கு ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் தேவன் தங்குவதற்கு ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்ற விருப்பம்,
ஒரு வாஞ்சை இந்த தாவீதுக்குள் இருந்தது. ஏனென்றால் ஆண்டவர் அந்த தினமும் யாத்திரைப்படுற எல்லா இடங்களிலும் தங்கி இருக்கிறார். அங்க போகிற இடத்துல ஒவ்வொரு நாளும் நிரந்தரமா ஒரு இடம் இல்லை, நிரந்தரமா ஒரு இடம் இல்லை. ஆகையினால நிரந்தரமா தங்கி ஆண்டவர் தங்கி இருப்பதற்கு ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒரு விருப்பம் வைத்தவராய் ஸ்தோத்திரம் தாவீதுக்கு ஒரு ஆசை ஆண்டவர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த ஆசையை தன் மகனாகிய சாலோமோன் அதை நிறைவேற்றுகிறார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசிப்போம் 1 புஸ்தகம் அதனுடைய 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. தாவீது ஆலயம் 7ஆம் வசனம் குமாரனே போதும். ஸ்தோத்திரம். பாருங்க, இது தாவீதுக்கு ஒரு நினைவு, ஒரு ஆசை என்ன வந்தது? என்ன? என் ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. என் ஆண்டவர் தங்கி இருப்பதற்கு என்ன வேணும்? ஆலயம் வேண்டும் அப்படின்னு ஒரு நினைவு எண்ணம் வந்தவுடனே சோதரம் ஆண்டவரத்திலே கேட்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், எப்பா நீ கட்ட முடியாது, நீ யுத்தத்தில் நிறைய ரத்தம் சிந்தி இருக்கிற இந்த பாவ கரைகளோடு, அசுத்த கரைகளோடு, துன்மார்க்கமான ஒரு கரைகளோடு எனக்கு நீ ஆலயம் என்ன செய்யக்கூடாது? கட்டக்கூடாது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு பெரிய பரிசுத்தர், எவ்வளவு பெரிய உன்னதமான தேவன், எவ்வளவு பெரிய உயர்ந்த தேவன். ஒரு ரத்தம் சிந்தின கரைகளோடு தேவனுக்கு நாம் தங்குவதற்கு நீ ஆலயம் கட்டக்கூடாதுன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, சோதரன் சொல்ற மகன் இந்த ஆலயத்தை கட்டுவான். இப்ப பாருங்க, மகன் கட்ட தொடங்குகிறான். சோதர சாலமோன் நல்ல முறையான ஒரு ஆலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை செய்து அந்த பிரதிஷ்டை நாளிலே 1000 ஆடுகளையும் ஆட்டுக்கடாக்களையும் அவன் தலி செலுத்தினான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 1 29ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்தை வாசிப்போம். மறுநாளிலே சர்வாங்க தகன பலிகளாகிய 1000 காளைகளையும் 1000 ஆட்டுக்கடாக்களையும் 1000 ஆட்டுக்குட்டிகளையும் அல்லேலூயா. அப்ப இவ்வளவு பெரிய பலி, 1000 ஆடு, 1000 காளை, 1000 ஆட்டுக்குட்டிகள் இவ்வளவு செலுத்தி கர்த்தருக்கு அவன் ஆராதனை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1000 ஆடு. அதனால இப்ப எல்லாம் 1000 ஸ்தோத்திர பலி. 1000 சொல்லுங்களேன், 1000 ஸ்தோத்திர பலி புக்கு எப்படி வந்தது? 1000 ஆடு அடிச்சு கர்த்தருக்கு மகிமை உண்டாக்கினார்கள். ஆகையினாலே பாருங்க, 1000 ஸ்தோத்திரம். அப்ப ஸ்தோத்திரம் பலியினாலே ஸ்தோத்திரம் தான். அல்லேலூயா. டெய்லி நம்ம 1000 ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க, அதுவே தெய்வம் நமக்கு பலனாய் மாறிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க உட்கார்ந்த இடத்துல 1 மணி நேரம் 1000 ஸ்தோத்திரம் சொல்லுங்க. 1000 சொல்லுங்களேன். காலையில் எழுப்பி 1000 என்ன செய்யணும் சொல்லுங்க. நம்ம காலையில் எழுப்பி அந்த உதட்டின் கன்னியாகிய ஸ்தோத்திரம் 1000 திறந்து 1000 ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வேதம் சொல்லுவது தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளே தங்கி இருக்கிறார் அல்லது ஆண்டவர் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறார் என்பதற்கு அர்த்தம் நீ ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறதுல தான் இருக்கிறது. அல்லேலூயா. அன்னைக்கு 1000 ஆடுகளை பரிசெலுத்தின பின்பு வேதம் சொல்லுகிறது தேவனுடைய மகிமை ஜலத்தையும் நிரப்பிற்று ஆலயம் முழுவதையும் நிரப்பிற்று என்று வேதம் இன்னொரு ஸ்தோத்திர பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாள் காலையில் வேளையில் எழுந்து என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1000 ஸ்தோத்திரம். எத்தனை ஸ்தோத்திரம்? 1001 உள்ளது மந்திரம். ஸ்தோத்திரங்கள் எத்தனை? 1000 கர்த்தாவே நல்லவர், நீர் வல்லமையுடைய தேவன், நீர் உன்னதமானவர், நீர் சர்வ வல்லமை உள்ளவர், நீர் எல்சடாய், எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர், நீர் போதுமானவர், உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவர்,
எங்களோடு தங்கி இருக்கிற தேவன், எங்களோடு வாசம் பண்ணுகிற தேவன் அப்படி என்று சொல்லி சொல்லி நீ ஸ்தோத்திரம் பண்ண உங்க குடும்பத்தில் இருக்கிற உபத்திரங்கள்லாம் மாற்றி கொள்வார். அல்லேலூயா. பிரச்சனைலாம் மாறி போடும், போராட்டங்கள் மாறி போடும், மாந்திரிகள் மாறி போயிடும், சூரியங்கள் மாறி போயிடும், எதிர்ப்புகள் மாறி போயிடும். தேவ பலன் உங்களுக்குள்ள இருக்கும். உங்களை ஒரு மனுஷனால் அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரத்துக்கு முன்பாக ஒருவனும் உங்களை அசைக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? அவ்வளவு பலன். பலி வந்து சாதாரணமானது இல்லை. ஸ்தோத்திரம் அவ்வளவு நலமானது. ஸ்தோத்திரம் எல்லா தடைகளையும் எல்லா விதமான சக்திகளையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு மந்திரம் தான் என்னது? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த ஸ்தோத்திர பலியை நீ ஒவ்வொரு நாளும் காலை வேளையில என்ன செய்யணும்? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அந்த ஸ்தோத்திர பலியை நீ ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே ஸ்தோத்திர 1 மணி நேரம் உட்கார்ந்து அந்த ஸ்தோத்திர பலியை நீ செல்விப்பாரு. புக்கில் இருந்து படிக்க கூடாது. புக்கில் சிலர் புக்கே வச்சு படிப்பாங்க, நல்லதுதான். அது சும்மா இருக்கும்போது படிக்கிறது. காலையில் எழுப்பி 1 மணி நேரம் புக்கை பார்த்தே படிப்பாங்க. அது இல்லை, உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஸ்தோத்திரங்கள் நீ சொல்லணும். அல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்தில் இந்த வார்த்தைகள் வரணும். ஸ்தோத்திரம். ஆகவே அந்த ஸ்தோத்திர பலியை காலைதோறும் நீ செய்யும் பொழுது எல்லையிலே ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டில் ஒரு பாதுகாப்பு உண்டாகும், குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்களை ஆண்டவர் மாற்றி போடுவார். குடும்பத்தில் இருக்கிற நம்ம சாபங்களை கர்த்தர் மாற்றி போடுவார். நீ ஸ்தோத்திர பலியை செய். அல்லேலூயா. காலையில் ஸ்தோத்திர பலியை செலுத்தினா குடும்பத்தில் பெரிய மாறுதல் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இருக்கட்டும். அப்ப ஸ்தோத்திரத்துக்கு பலிகளை செலுத்தி ஆரம்பித்தான். இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் எடுத்துக்கொள்வோம். 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது. அவர் காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் இனமும் எனக்கு ஆரோசிகமாய் இருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்குட்டிகளின் இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நல்ல கவனிங்கள். இதுவரைக்கும் ஆண்டவர் அதை அங்கீகரித்து தான் வந்தார். ஆனால் இந்த ஜனங்கள் செய்கிற ஆட்டுக்கடாக்களின் இரத்தம், எண்ணமுள்ள கொழுப்புகள், இந்த ஜனங்கள் செலுத்துகிறதை தேவன் விரும்பவில்லை. அல்லேலூயா. ஏன் விரும்பவில்லை? இவர்கள் அந்த பலிகளை கர்த்தருக்கு பிரியமா செலுத்தாதனால தேவன் அந்த பலியை விரும்பவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆட்டை அடிச்சு சொல்ல நினைப்பாங்க, ஒரு ஆடை அடித்து 100 பேருக்கு சாப்பாடு போட்டா நம்முடைய பாவெல்லாம் நீங்கி போயிடும், நம்முடைய கஷ்டம் எல்லாம் நீங்கி போயிடும். இல்லை, நீங்கவே இல்லை. ஆண்டு சொல்லுகிற ஆட்டுக்கடாக்களின் இரத்தமோ அல்லது சோத மிருகங்களின் இரத்தமோ நான் அதை விரும்பவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அது எனக்கு ஆலோசியமாக இருக்கிறது. ஆட்டுக்கடாக்கள் இரத்தத்தில் நான் குடிப்பேனோ என்று இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்கள் சோதரர், பாருங்க, அந்த ஆட்டுக்கடாக்கள் இரத்தத்தினாலே நமக்கு என்ன இல்லை? மீட்பு இல்லை, விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை. சோதரர், அதை தேவன் விரும்பவும் இல்லை. அல்லேலூயா. சங்கீதம் 51, 16, 17 வசனங்கள் என்ன சொல்கிறார்? வாசிப்போம். சங்கீதம். பலியை நீர் விரும்பவில்லை. தாவீது விதம் எழுதுகிறார், பலியை நீர் விரும்புவதில்லை, எருவினால் செலுத்துவேன், தகன பலி உமக்கு பிரியமானது. அப்ப இனி எந்த ஆடு அடிக்கிறது? ஆண்டவர் விரும்பலையே. ஆண்டவர் விரும்பல, ஆட்டையும் விரும்பல, மாட்டையும் விரும்பல. அப்படின்னா ஆடு பலி செலுத்துறான், மாட்டை பலி செலுத்துறான், கோழியை பலி செலுத்துறான், கோழியை ரத்தத்தை அறுத்து ஊத்துறான். தேவன் அதை விரும்பவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் அதை விரும்பல. ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் என்ன விரும்புகிறார்? அடுத்த வசனம், தேவனுக்கு இருக்கும் பலிகள்
நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அல்லேலூயா உள்ளம் உடைந்து ஆண்டுடைய சமூகத்தில் யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அத்தனை பேருடைய விண்ணப்பங்களை அவர் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உள்ளம் உடைஞ்சு ஆண்டவரத்தில் யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அத்தனை பேருடைய ஜெபங்களுக்கும் பதில் உண்டு. அந்நாட்டை உள்ளம் உடைக்கப்பட்டது போல அநேக பரிசுத்தவான்களுடைய உள்ளம் உடைக்கப்பட்டு தேவ சமூகத்தில் யாரெல்லாம் வேண்டிக் கொண்டார்களோ அதே போல இன்றைக்கு ஆண்டவர் ஸ்தோத்திர உள்ளம் உடைஞ்சி ஆண்டவரத்தில் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அத்தனை பேருடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிறார். அல்லேலூயா. நான் சபைக்கு போய் ஆட்ட விட்டேன், மாட்ட விட்டேன், சோதர கோழியை கொண்டு விட்டேன், இது நீ கொடுக்கிற காணிக்க, ஆனால் அவருடைய ரத்தம் சிந்துவருடைய பாவ மன்னிப்பை கொண்டு வரவே வராது. அல்லேலூயா. கர்த்தருக்கு நீ முதலிடத்தை கொடுக்கலாம், சோதர முதல் பலனை நீ கொண்டு வரலாம், சோதர ஆனால் அதை பலி செலுத்துகிறது என்பது தேவன் விரும்பவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பலி செலுத்துகிறது என்பது அதை வெட்டி அந்த ரத்தத்தை பூமியிலே சிந்தி சோதர ஜனங்களுக்கு சாப்பாடு போடுகிறதை தேவன் என்ன செய்யல, விரும்பவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. மாறாக நாம் உள்ளமுடைய இந்த ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்ளும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, விண்ணப்பிக்கும் போது அதை தேவன் சுகந்த வாசனை பலியாய் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் நினைப்போம் ஆண்டவருக்காக நாம் அதை கொடுத்தா சரியாகிடும், இதை கொடுத்தா சரியாகிடும், எல்லாம் கொடுத்தா ஆண்டவர் எல்லாம் சரிப்படுத்துகிறார். இல்லை. இந்த உலகத்திலே போய் நீ மாட்டையோ ஆட்டையோ பலி செலுத்தி பாவம் நிவர்த்தி செய்யலாம் அல்லது என்னுடைய சோதர பாரம்பரிய பாவங்களை நீக்கி போடலாம் என்று நாம் ஒரு கற்பனை கண்டு கொண்டிருக்கலாம். முடியாது, முடியாது. சோதரம் இயேசு அதற்காக தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்காய் சிந்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் பலி செலுத்த வேண்டிய இடத்திலே இயேசு தன்னைத்தானே பலியாய் மாறினார். தன்னைத்தானே பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு அவரை சிலுவையில் அறைந்து கொண்டு மரித்து உயிரோடு எழுதின இயேசு ஸ்தோத்திரம். இனி ஒரு பலி உங்களுக்கு தேவையே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. பலி இதோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா இயேசு நமக்கு பலியிடப்பட்டபடியினாலே நாம் பாவிகளாக இருக்கையில் நமக்காக இயேசு பலியிடப்பட்டபடியினாலே இனி ஒரு பலி மந்திரதியோ அவர் சொல்லியிருக்காங்க. ஒரு முடிந்தது போடணும் போல அவன் சொல்லுவான், சோதர் 1000 ரூபாய் தச்சனவை கோழி கொண்டு வா, முட்டை கொண்டு வா, எலுமிச்சம்பழத்தை கொண்டு வா. எதுக்கு? ஆண்டவர் கேட்டாரா? ஆண்டவர் கேட்டாரா? ஒண்ணுமே கேட்கல. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் பலியை விரும்பவே இல்லை. அல்லேலூயா. உன்னுடைய உள்ளமுடைய இந்த ஆண்டவருக்கு ஆண்டவரே, என் குடும்பத்தில் இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு பிரச்சனைகள், இந்த பிரச்சனை தீர்ந்தா இன்னொரு பிரச்சனை, இந்த பிரச்சனை தீர்ந்தா இன்னொரு வியாதி, இந்த வியாதி தீர்ந்தா இன்னொரு கடன், இந்த கடன் தீர்ந்தா இன்னொரு பிரச்சனை வருகிறது. என் வாழ்க்கையில நிம்மதி இல்லையா, என் வாழ்க்கையில சமாதானம் இல்லையா, என் வாழ்க்கையில சமாதானம் இல்லாதவரை என்னை சொல்லி உள்ள உடைந்து நீ அவரை நோக்கி கூப்பிடுவாயானால் அவர் உனக்கு தென்படுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் வாழ்க்கையில வருவார், உன் குடும்பத்தில் வருவார். இந்த பிரச்சனைக்கு நல்ல தீர்வான ஒரு வைத்தியராக வருவார். உன்னுடைய பிரச்சனைக்கு முடிவு தீர்மான ஒரு டாக்டராக ஆண்டவருடைய குடும்பத்துக்கு வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் தங்குவார். ஆண்டவர் தங்குற இடம் எதையும் ஆண்டவர் கேட்கிறார். தேவன் தங்குற ஒரு இடத்தை தேவன் விரும்பிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே இயேசு நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். இனி பலி தேவையில்லை. அல்லேலூயா. இந்த சாலமோன் கட்டினதான தேவனுடைய ஆலயத்தை ஸ்தோத்திரம் அந்த நாட்களில் இந்த ஜனங்கள் ஸ்தோத்திரம் என்ன செய்தார் என்றால் கள்ளர் குகையாக மாற்றிவிட்டார்கள். ஸ்தோத்திரம் கள்ளர் குகையாக மாற்றிவிட்டார், வியாபார சந்தையாக மாற்றிவிட்டார்கள். பொருட்களை விற்பனை செய்கிற ஒரு இடமாக அந்த ஆலயத்தை அந்த ஜனங்கள் மாற்றிவிட்டார்கள். ஆண்டவருக்கு ரொம்ப வேதனை. ஆண்டவர் அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா.
சோதர் பார்க்கும் பொழுது கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலே ஆகிலும் சமாதானத்தை கேட்டவர்களை அறிந்திருந்தால் நலமா இருக்கும் என்று சொல்லி அந்த எருசலேம் ஆலயத்தின் நகரத்தை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் 3 இடங்களில் அழுதார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, கெத்செமனே தோட்டத்திலே முகம் குப்புற இரத்த தேர்வையோடு சோதரம் ஜபித்தார். ஸ்தோத்திரம். கண்ணீரோடு எபிரேயர்கள் போது அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு ஜெபித்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, இயேசு லாசரு மரித்த போது அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சோதரம் அப்படி 3 இடங்களிலே இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அவங்களுடைய பிள்ளைகளே சோதரம், இந்த கண்ணீர் விட்டு அழுது ஆண்டவர் சொல்ற அந்த ஜனங்கள் அவங்க கேட்கல. அந்த ஜனங்கள் சோதரம் அந்த ஆண்டுடைய வார்த்தை இன்றைக்கு கேட்கவில்லை, உணரவில்லை. ஆண்டு சொல்கிறார், இந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில்லாதபடி இடிக்கப்பட்டு போகும் நாட்கள் வரும் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அதோடைய 1வது வசனம் விவிதமாய் சொல்லுகிறது. இயேசு அவர்களை நோக்கி, பார்க்கிறீர்களே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி இடிக்கப்பட்டு போகும், போதும் இடிக்கப்பட்டு போகும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் ஸ்தோத்திரம், அகஸ்து ராயின் நாட்களிலே, தீத்துவின் நாட்களிலே அந்த ஸ்தோத்திரம் அந்த தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டது என்று ஸ்தோத்திரம் வரலாறு சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நான் தங்கும் இடம் எது? அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் தங்கியிருக்கிற ஆலயம், ஆலயத்தில் தங்கியிருந்தார். சோதரன் ஆலயத்தில் தங்கி இருந்த ஆண்டவர் இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் விண்ணப்பங்கள் என் கண்கள் கேட்டகளும் கண்கள் கவனிக்கிறவைகளும் காதுகள் கேட்கிறதுமா இருந்தது சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட தேவன் தங்கி இருந்த ஆலயம் இடிக்கப்பட்ட பொழுது சோதரன் ஆண்டவர் தங்குற இடம் இல்லை. இப்ப கேட்கிறார், நான் தங்கி இருக்கத்தக்க ஸ்தலம் ஏது? அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிப்பதால் ஆண்டவர் எங்கே தங்கி இருக்கிறார்? 7ஆம் அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம், பூமி எனக்கு பாடுபடியுமா இருக்கிறது, எனக்காக எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கி இருக்கத்தக்க ஸ்தலம் இது. அல்லேலூயா. ஆண்டவர் எங்கே தங்கி இருக்கிறார்? மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்துக் கொள்வோம். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறாரோ அங்கே அவர்கள் நடுவிலே. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் எங்கே இருக்கிறார்னா 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? நம்முடைய நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்குதான் ஆலயம், அதுக்குதான் தேவன் தங்குற இடம். அல்லேலூயா சொல்லுங்க. நாம் கூடி ஆராதிக்கும் பொழுது, பாடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது அவர்கள் நடுவிலே ஆண்டவர் வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் நம்ம சொல்றோம், சபைக்கு வாங்க, சபையில ஜெபம் பண்ணுங்க, சபைக்கு வாங்க. ஒரு சபை கூடுகை என்பது எதுக்கென்றால் தேவன் அங்கே தன்னுடைய ஜனத்தை விசாரிக்க வருகிற ஒரு இடம் தான் சபை கூடுகை. அல்லேலூயா. இந்த கூடுகையிலே தேவனே ஆண்டவராகிய இயேசுவே நமக்குள்ளே கடந்து வருகிறார்.
ஆண்டவராய் இயேசு நம் மத்தியில் வருகிறார். நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு. நம்ம இப்ப பாருங்க, இந்த கிராமத்துல ஒரு நாள் ஸ்தோத்திரம் கலெக்டர் வர்றாருன்னா சோதர் எதற்கு வருகிறார்? நம்முடைய குறைகளை தீர்ப்பதற்கு கலெக்டர் ஒரு நாள் வர்றாருன்னா மக்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? எல்லாருமே கூடுறாங்க. கூடி வந்து எல்லாரும் மனம் கொடுக்குறாங்க. மனம் கொடுத்து அவர்களுக்கு ஒரு 15 நாட்களுக்குள்ளே அந்த மனுவை விசாரணை செய்து அவர்களுக்கு என்ன வேணுமோ அதை உடனே என்ன செய்கிறார்கள்? செய்கிறார்கள். இதே போல நாம் கூடி வரும் பொழுது அவர்கள் நடுவிலே ஆண்டவராய் இயேசு கடந்து வருகிறார். அவருடைய குறைகள் எல்லாம் தீர்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்தினாலே 2 பேரோ 3 பேரோ அப்படின்னா சோதரம் ஒருவேளை நிறைய பேர் வரலைன்னாலும் ஒருத்தர் தான் வந்திருக்கிறாங்க, 2 பேர் தான் வந்திருக்கிறாங்க, பரவாயில்ல, அவங்க நடுவே வருவார். அல்லேலூயா சொல்லுங்க. 2 பேரோ 3 பேரோ 5 பேரோ 10 பேரோ 1000 பேரோ சோதரம் எவ்வளவு பேர் கூடுகிறார்களோ அந்த கூடி ஜெபிக்கிற இடத்திலே ஆண்டவர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கூடி வந்து அவரை விசாரிக்கிறார், அவர்களை ஆற்றுகிறார், அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்திக்கிறார். அவரிடத்தில் நாம் பேச அவர் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 14:23. ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அன்பாய் இருப்பார். நாங்கள் அவரிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா. பாருங்கள், தேவனிடத்தில் அன்பாய் இருக்கும் பொழுது அல்லது தேவனுடைய வசனத்தை யாரெல்லாம் கைக்கொள்கிறார்களோ அவரிடத்தில் தேவன் அவர்களோடு வந்து வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவதாக ஆண்டவரை எப்படி எந்த இடத்துல வாசம் பண்ணுகிறார்கள்? 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களில் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தான், தேவன் அவனை கெடுப்பான். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. இப்ப ஆலயம் யாரு? அல்லேலூயா. தேவன் தங்கி இருக்கிற ஆலயம் எங்கே இருக்கு? சொல்லுங்களேன். கை வச்சு சொல்லுங்க. இந்த ஆலயத்தில் தான் அவங்களுக்கு இருக்கிறார். நீங்க போகும்போது வரும்போது யாத்திரை பண்ணும்போது எல்லா இடத்துலையும் இந்த ஆலயம் தேவன் தங்குற ஆலயத்தில் தான். நம்ம கூடி வரும் பொழுது ஸ்தோத்திரம், கூடி வருகிற வேளையிலே அந்த தேவன் நம் நடுவில் வந்து இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஆலயம் எப்பவும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். இந்த ஆலயம் தீட்டுப்படக்கூடாது. இந்த ஆலயம் பாவத்துக்குள்ள விழுந்து விடக்கூடாது. இந்த ஆலயம் கரைப்படக்கூடாது. இந்த ஆலயத்தில் அசுத்தங்கள் வரக்கூடாது. இந்த ஆலயத்திலே அந்தகார கிரிகள் வந்து சேரக்கூடாது. ஆகியவை தான் நாம் எல்லாரும் கூடி வரும் பொழுது இந்த ஆலயத்தின் நடுவிலே ஆண்டவர் நம்மத்தில் இறங்கி வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆலயம் எப்பவும் பரிசுத்தமா என்ன செய்யணும்? காக்கப்படணும். ஆலயம் பரிசுத்தத்தினால் காக்கப்படணும். பொல்லாத சந்தியினாலும் பொல்லாத அசுத்தங்களாலும் பொல்லாத கரைகளாலும் பொல்லாத தீமையினாலும் இந்த ஆலயம் நிரப்பப்படக்கூடாது. ஆண்டவர் ஆலயம் வியாபார சந்தையாய் கள்ளக்குழியாய் மாற்றப்பட்டதை அறிந்த பொழுது அவர் அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்கிறார். அந்த ஆலயம் பரிசுத்தமா காக்கப்படலைன்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன செய்வாரு? சொல்லுங்களேன். நீங்க நம்மளை பார்த்து அழுவார், வேதனைப்படுவார், துக்கப்படுவார். இந்த நாட்களிலே உன்னுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருந்தால், உன்னை பரிசுத்தமாய் வாழ்ந்த உன் ஆலயம் பரிசுத்தமாக இருக்கும். ஹல்லேலூயா. இதை சோதரின் ஆழமா சொல்லலாம், நேரம் போகும், நேரம் முடியாது, பத்தாது. ஆட்டுடைய இந்த ஆலயம் பரிசுத்தமாக காக்கப்படலாம். இந்த ஆலயத்தில் வேண்டாத எந்த விதமான வார்த்தைகளும் கேடுகளும் இந்த ஆலயத்துக்குள்ள வரவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த சரீரமாய் ஆலயம் தேவன் தங்குற இடம். சரீரமாய் ஆலயம் தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம். இது ஒரு எந்த விதமான கெட்ட பழக்க
ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவரை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. தர்மியான இந்த லாக்டவுன் நாட்களிலே சரியான முறையிலே கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடி, கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாதபடி நாம் வீட்டில் இருக்கிறோம். இந்த ஆலயம் நாம் எப்படி காத்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆலயம் பரிசுத்தமாய் காக்கப்பட்டிருக்கிறதா? ஆலயம் தூசிக்கப்படுகிறதா? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக சொல்லியிருக்கிறதே. சோதரர், நாம ஒரு வீட்டை விளக்குமாச்சு நல்ல கூட்டு சுத்தம் பண்ணுறது போல ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரத்தினால துதியினால் இந்த ஆலயம் சுத்திகரிக்கப்படுகிறதா? இந்த ஆலயம் பரிசுத்தமாய் காக்கப்படுகிறதா? ஹல்லேலூயா. நல்ல புரிந்து கொள்ளுங்கள். ஆலயம் பழுதாக கூடாது. பழுதாய் போனதான சாலமோனுடைய ஆலயத்தை பல ராஜாக்கள் எழுப்பி அதை பழுது பார்த்து சுத்திகரித்து அதை சப்பரிட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறது. சோதரம், ஆலயம் பழுதாய் போகும்போது ஆண்டவர் சொல்கிறார், என் ஆலயம் பழுதாய் இருக்கும்போது நீ மச்சுபாவப்பட்ட வீட்டில் குடியிருப்பது நலமானு கூட கேட்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லல, நீதான் தெளிவாய் சொல்லுகிறது. என் ஆலயம் பாழாய் கிடக்கிறது, நீ மச்சுபாவப்பட்ட வீட்டிலே குடியிருக்கிறாயோன்னு கேட்கிறார். அப்ப இந்த ஆலயத்துல ஒரு அசுத்தமான காரியம், இருதயத்துல அசுத்தமான தீங்குகளும் எண்ணங்களும் துன்மார்க்கும் நம்முடைய இருதயத்துல நிறைஞ்சிருந்தா ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆலயம் பரிசுத்தமாய் காக்க வேண்டும். ஹல்லேலூயா. யார் உங்களை தூசித்தா என்ன, யார் உங்களை அவமானமா பேசினா என்ன, யார் உங்களை வெறுமை என்று சொன்னா பரவாயில்ல. இந்த ஆலயத்தை இருதயமாய் ஆலயத்தை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தமாய் காத்து கொள்ளணும். அல்லேலூயா. அந்த தினமும் ஸ்தோத்திரங்களும் துதிகளும் தேவனை குறித்த பாடல்களும் உங்கள் இருதயத்தில் எழும்ப 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 இந்த இருதயத்துக்குள்ள இருக்க அசுத்தம் உங்களை நீங்கி போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு அழுக்கான இடத்தை சுத்தமான தண்ணியை கொண்டு கழுவி விடுகிறது போல ஸ்தோத்திரம், இந்த அழுக்கான ஜீவியத்திலே ஆண்டவரை துதிக்கிற பாடல்களும் ஸ்தோத்திரங்களும் ஜபங்களும் உன்னை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கும். அழுக்கான இடத்துல இன்னும் அழுக்கான சாக்கடை கொண்டு கழுவுனா எப்படி இருக்கும்? அது ஸ்தோத்திரம் சுத்தம் ஆகாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ சுத்தம் ஆகணும்னா இயேசுவின் ரத்தம் உன்னை சுத்திகரிக்கும். வேத வசனம் உன்னை சுத்திகரிக்கும். ஸ்தோத்திரங்களும் துதிகளும் உன்னை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. ஆகவே இந்த காலங்களில் வந்திருக்கிற தேவன் பிள்ளைகளே, இந்த அருமையான சத்தியத்தை கேட்கிறவனுடைய ஆலயம் எப்படி இருக்கிறது? தேவன் தங்கியிருக்கிற ஆலயமாய் அல்ல தேவன் தங்கியிருக்கிற ஒரு இடமாய் இருக்கிறதா? அல்லது துன்மார்க்கன் கூடியிருக்கிற ஒரு கூட்டம் கூடுகிற ஒரு இடமாய் இருக்கிறதா? அல்லேலூயா. நம்மை சுத்திகரிக்கணும். ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் நீங்க தங்கணும்ப்பா. நீங்க தங்க வேண்டிய இடத்துல வேற யாரோ ஒருத்தர் தங்கிட்டு இருக்கிறார். நீங்க தங்கியிருக்க வேண்டிய இடத்துல ஏதோ ஒரு பாவம் தங்கி இருக்கிறது. நீங்க தங்கியிருக்க வேண்டிய இடத்துல ஏதோ ஒரு அசுத்தம் தங்கி இருக்கிறது. நீங்க தங்கியிருக்க வேண்டிய இடத்துல ஏதோ என்னுடைய கனவுகள் எல்லாம் தங்கி இருக்கிறது. எல்லாம் தூக்கி போடு வேண்டாம். ஆண்டவர் இருதயமாய் ஆலயத்தில் தங்கி இருக்கிறது. வாய்ந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஜீவ ஊற்று போல இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வல்லமையாக இருக்கும். இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் காயங்களை ஆற்றும். ஆனால் இன்னைக்கு வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை காயப்படுத்துகிறது. இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் காயப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆனால் இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை காயங்களை ஆற்றும். அல்லேலூயா. அதுதான் தேவன் தங்கிற ஒரு ஆலயம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப விளக்கமா சொன்ன நேரம் போதாது. ஆகவே கல்யாணமே பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் காக்கப்படணும். தேவனுடைய இருதயத்தில் தங்கியிருக்கிறார். இந்த இருதயத்தில் தங்கியிருக்கிற ஆண்டவர் நாம் கூடி வரும் பொழுது நம்மத்திலே அவர் நம்மை விசாரிக்க வருகிறார். அல்லேலூயா. கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, இதுவரைக்கும் ஒரு வேலை வாழ்க்கையில நீர் தங்குற ஆலயமா இடத்துல இல்லையா? எத்தனையோ முறை எழுப்புகிறேன், தட்டி எழுப்புகிறேன். நான் சோர்ந்து போய் படுத்துக் கொள்கிறேன், சோர்ந்து போய் நித்திரை செய்கிறேன்.
சோர்ந்து போய் நேரத்தை வீணாய் கழிக்கிறேன் ஐயா. சோர்ந்து போய் ஏதோ சிந்தனையிலே நான் வீணராய் போய்விட்டேன் ஆண்டவரே. உங்களுடைய ஆலயம் இன்னைக்கு பழுதாய் போயிருக்கிறது. சொல்லுங்க ஆண்டவரே, உங்களுடைய ஆலயமாய் இருதயம் பழுதாய் போயிருக்கிறது ஆண்டவரே. இன்னைக்கு நான் செப்பரிடுகிறேன், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவர் சமத்திலே தாழ்த்தி ஜெபம் பண்ணேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு விலையேற பெற்ற பாத்திரமாய் தேவன் மாற்றுகிறது மாத்திரமல்ல, இன்னைக்கு ஆண்டவர் தங்குற இருதயமாய் தேவன் மாற்றுவார். ஆண்டவர் தங்குற ஒரு இருதயமாய் இவரை மாற்றுவார். ஆண்டவரே, நீ தங்குவதற்கு தடையாக எந்தெந்த பாவங்கள், சுபாவங்கள், எண்ணங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் என்னை விட்டு நீக்கி போடுகிறேன். என்னை விட்டு நீக்கி போடுகிறேன். கசப்புகள், வெறுப்புகள், காயங்கள், ஓ சோதனப்பா சோதனம், வைராக்கியங்கள், விரோதங்கள் எல்லாம் என்னை விட்டு நீக்கி போடுகிறேன். நீங்கள் எங்களை இருதயத்தில் தங்குங்க, தங்குகிற ஒரு ஆலயமாய் மாற்றுங்க. நான் தங்கும் இடம் எது என்று ஆண்டவர் கேட்கிறார். நான் தங்கும் இடம் எது? சோதரப்பா சோதரம், 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 ஸ்தோத்திரம், சோதரம், சோதரம், சோதரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேவன் தங்குகிற இடமாய் மாற்று, மாற்று. ஹல்லேலூயா, glory, hallelujah. உடலரப சங்கரதரபலரகதனாடரனமனமோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணிப்போம் அந்த காலையில் ஆண்டவரே. முதல் படுவோம். ஆண்டவரே, என் தங்குகிற இடமாய் மாற்று. இருக்கிற இடத்துல முழங்கால் படித்து ஆண்டவர்களுக்கு நேசப்பா, நீர் தங்குகிற இடமாய் என்னை மாற்று. என் இருதயத்தில் இருக்கிற கசப்பு, வெறுப்புகள், வைராக்கியங்கள், விரோதங்கள் எல்லாம் எங்களுக்கு நீக்குகிறேன். நீர் தங்குகிற இடமாய் என்னை மாற்று. ஒருவர் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவரை கெடுப்பார் என்று வேதம் சொல்லி, ஆண்டவரே, அந்த கேடான நிலைக்கு, நீரை பார்த்து அழுகிற நிலைக்கு நாங்கள் போய்விடக்கூடாது. நீரை பார்க்கும்போது சந்தோஷப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலை எங்கள் வாழ்க்கையில் வர உங்களுடைய பார்க்கிற இந்த காலங்களில் அர்ப்பணிக்கிறேன். எங்கள் இருதயத்தில் தங்கியிருங்கப்பா, எங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் தங்கியிருக்கிற ராஜா. ஹல்லேலூயா, ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பரலோகத்திலே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். காலையில் வார்த்தைகளை கேட்டு அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நாங்கள் சொல்லிக்கிறோம். தேவன் தங்குகிற ஒரு ஆலயமாக ஒவ்வொருவரையும் மாற்றும். உங்களுடைய இருதயத்திற்கு புறப்படுகிற வாக்குகள் தேவனால் வெளிப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் ஒரு இருதயம், ஒவ்வொரு இருதயங்களிலே வாசம் பண்ணுவீராக, வாசம் பண்ணுவீராக. தேவனுக்கு என்று திருத்தி எடுக்கப்பட்ட ஜனம் பரிசுத்தப்படும் என்று சொல்லிவிட்டதா? அந்த பரிசுத்தமுள்ள ஜனமாய் தேவன் தம்முடைய பிள்ளைகளை மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா, அந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். ஒவ்வொரு இருதயத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு ஜபங்களும் விண்ணப்பங்களும் உங்களுடைய கண்கள் கவனிக்கும், செவிகள் கேட்கிறதுமாய் மாறட்டும் ஆண்டவரே. இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தேவன் கேட்டு பதில் கொடுப்பீராக. தாவீதுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது போல அவருடைய வாழ்க்கையில் ஜெபங்கள் ஜெயமாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் நீங்கட்டும். ஆசீர்வதி அந்த பிள்ளைகள், பெரியோர், முதியோர், வாலிபர்கள் ஆசீர்வதி. சமயத்தில் தூரத்தில் வெளிநாடுகளில் இருக்கிற எல்லாரையும் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளும். கைட்டு செய்கிற தொழில்களை ஆசீர்வதி, விவசாயங்களை ஆசீர்வதி. அந்த தேவ ஜனங்கள் அந்த ஸ்தோத்திரம் உயர்த்தினால்தான இந்த மழையிலிருந்து விலக்கி அந்த அறுவடையை நான் சீக்கிரமாய் செய்து முடிக்க இயற்கையின் மேல் அதிகாரமுடைய தேவன் மழையை ஆண்டவரே ஸ்தோத்திரம் இல்லாதபடி கட்டளையிடும்படி நான் சொல்லிக்கிறோம். மழை இல்லாதபடி இந்த விவசாயம் தடுப்புபடி நாங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயற்கையில் உண்டாகிற இந்த கொரோனா ஆண்டுடைய ஸ்தோத்திரம் அந்த தேசத்தை விட்டு கத்தர் மாற்றி போடுங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாளுக்கு நாள் படிப்படியாக அந்த கொரோனா ஸ்தோத்திரம் குறைந்து எல்லாம் நார்மல் வருவதற்காக கிருபை செய்வதாக.
എല്ലാവരെയും ആശീർവദിക്കട്ടെ. തുതിയും മഹിമയും എല്ലാം അങ്ങേക്ക് സമർപ്പിക്കുന്നു. യേശുവിൻ നാമത്തിൽ ജപങ്ങൾ നല്ല പിതാവേ. ആമേൻ. ആത്മാവേ അങ്ങേ സ്തോത്രം. ഉള്ളുള്ളവേ സ്തോത്രം. ആത്മാവേ അങ്ങേ സ്തോത്രം. കർത്താവേ സർവ്വോപകാരി നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിൻ പിതാവായ ദൈവത്തിന്റെ അൻപും പരിശുദ്ധാത്മാവിന്റെ സ്നേഹവും എന്നും സദാകാലങ്ങളിലും നാം അവരോട് കൂടെ